வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான டைரக்டர், பாடகர், நடிகர் இந்த மாதிரி அவர்களுடைய திறமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட லைஃப் பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் தான். டைரக்டர் மிஸ்கின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய உண்மையான பேர் மிஸ்கின் கிடையாது. உண்மையான பெயர்னு பார்த்தோன்னா சண்முகராஜா. இவர் நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இன்ட்ரொடக்ஷனான திரைப்படம் நடிகராக பார்த்தோன்னா யூத் படம் 2002 ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறமா இயக்குனராக மற்றும் எழுத்தாளராக இன்ட்ரொடக்ஷனான படம்னு பார்த்தோன்னா 2006 ரிலீஸ் ஆன சித்திரம் பேசுதடி. இவர் பல வகையான அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. அந்த வகையில் 2009 வருஷத்தில் ரிலீஸ் ஆன அஞ்சாதை படத்துக்காக ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த இயக்குனர் விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2011 வருஷத்தில் நந்தலாலா படத்துக்காக ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதுமே வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2020 வருஷத்தில் ரிலீஸ் ஆன சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த திரைக்கதை விருதுமே வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2020 வருஷத்திலேயே ரிலீஸ் ஆன அதே சூப்பர் டீலக்ஸ் மூவிக்காகவே சிறந்த எழுத்து இயக்கத்திற்கான விருதுமே வாங்கியிருக்காரு. அவர் அவார்ட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பரிந்துரைக்கவும் பட்டிருக்காரு. அந்த வகையில் பார்த்தோன்னா 2009 வருஷத்தில் அஞ்சாதை படத்துக்காக விஜய் விருதுகளில் சிறந்த வசன எழுத்தாளருக்காக ஜூலி விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். அதை தொடர்ந்து 2009 வருஷத்தில் அதே படத்துக்காக விஜய் அவார்ட்ஸில் சிறந்த இயக்குனருக்கான ஜூரி விருது, அதை தொடர்ந்து அதே அஞ்சாதை படத்திற்காக விஜய் விருதுகளில் சிறந்த இயக்குனருக்கான ஜூரி விருது, அடுத்ததாக 2011 வருஷத்தில் நந்தலாலா படத்துக்காக விஜய் விருதுகளில் சிறந்த அறிமுக நடிகருக்கான ஜூரி விருது, அதை தொடர்ந்து சைக்கோ படத்திற்காக தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த இயக்குனருக்கான சிறந்த விருது 2021 பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அவருடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இவர் பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா 20 செப்டம்பர் 1971 பிறந்திருக்காரு. இவரோட வயசு இன்னைக்கு படி 54ன்னு சொல்லலாம். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அவருடைய பெரும்பாலான ஹாபிங்கிறது புத்தகங்களை படிக்கிறது மட்டும்தானா. இவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரோ அந்த அளவுக்கு சர்ச்சைக்கு பேர் போனவராக நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நடிகர் விஷால் அவர்களோட 2020 வருஷத்தில் துப்பாரிவாளன் 2 படப்பிடிப்பின் போது அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு ப்ரொடியூசர் விஷால் அவர்கள் தான். என்ன ரீசன்னா நிதியை தவறாக யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அந்த ஒரு காரணத்தினால பல தகராறுகள் ஏற்பட்டு அந்த ஒரு படத்திலிருந்து விலக வேண்டிய நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவனதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2018 ஒரு பிரபல நடிகரான ஒரு மிகப்பெரிய நடிகரை ஒரு கடுமையான நகைச்சுவையை செய்ததற்காக மிஸ்கின் பல பேரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். அந்த ஒரு காரணத்தினாலையும் மிகப்பெரிய அளவில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார். மிஸ்கின் அவர்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவருடைய ஃபேவரட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா பிடிச்ச ஒளிப்பதிவாளர் யாருன்னா மகேஷ் முத்துசாமி. திரைக்கதை எழுத்தாளர்னு பார்த்தோன்னா CV ஸ்ரீதர், மகேந்திரன், டேவிட் மாமெட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய ஃபேவரட் மூவின்னு பார்த்தோன்னா பதேர் பாஞ்சாலி. இந்த படம் 1955 ரிலீஸ் ஆயிருச்சு. மிஸ்கினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோன்னா மிஸ்கின் அவர்கள் ஒரு இந்திய நடிகர், அதை தொடர்ந்து திரைக்கதை எழுத்தாளர், பாடகர், தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான தமிழ் திரைப்படத்துறையில் வேலை செய்யக்கூடியவரும் சொல்லலாம். அவர் எடுத்தோடனே டைரக்டர் ஆகலை. ஃபஸ்ட்டு இயக்குனர் கதிர்கிட்ட ஒரு உதவியாளராக தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கதிர் ஒரு புத்தக கடையில் வேலை பார்க்கும்போது அவரை கவனித்து திரைப்பட தயாரிப்பில் தனக்கு உதவுமாறும் கேட்டிருந்தாராம். அவர் கதிரோட கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அந்த டைமில் அவருக்கு எந்த வேலையுமே கிடைக்கலையாம். 2002 வருஷத்தில் யூத்துங்கிற ஒரு தமிழ் படத்துக்காக ஒரு சின்ன நடிகராக அறிமுகமாகிறாரு. அதே வருஷத்தில் காதல் வைரஸுங்கிற ஒரு சின்ன வேடத்துலையுமே நடிக்கிறாரு. அந்த கேரக்டரை தொடர்ந்து 2005 ஜித்தன்கிற ஒரு தமிழ் படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கும் நடிக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் முதல் இயக்குனராக மாறுறாரு. அது என்ன படம்னு பார்த்தோன்னா சித்திரம் பேசுதடி. இந்த ஒரு படத்துக்காக ஆகாயம் ஆகாயம், அது மட்டும் இல்லாமல் இது என்ன புது கனவோ இந்த மாதிரி 2 பாடல்களையுமே இவர் எழுதியிருக்காரு. சித்திரம் பேசுதடி அதாவது 2006 வருஷத்தில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குனராகவும் சரி எழுத்தாளராகவும் அறிமுகமான அப்புறமா
அவர் அஞ்சாதைங்கிற படத்தை 2008வது வருஷத்தில் இந்த ஒரு திரைப்படத்தை எழுதி டைரக்ஷனும் பண்ணுறாரு. இந்த ஒரு மூவி ஒரு தனித்துவமான கதையை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். தமிழ் புதிய அலை சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாகவுமே மாறியிருக்கு. அவர் படத்துக்காக கண்ணதாசன், காரக்குடி மற்றும் அச்சம் தவிர்ப்பாடலையுமே அவர் பாடியிருக்காரு. 2010வது வருஷத்தில் 1999வது ஆண்டு ஜப்பானிய திரைப்படமான கிகுஜிரோவை அடிப்படையாக கொண்ட இந்த ஒரு நந்தலாலா படம் ஒரு முதல் முன்னணி வேடத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றதை மட்டும் இல்லாமல் மக்களோட மனசுலையுமே இடம்பெற்று பல விருதுகளையுமே வென்று கொடுத்துச்சு. ஒரு நேர்காணலில் அவர் தனது நந்தலாலா படத்தின் முக்கிய வேடத்தில் நடிக்க நடிகர்களை அணுகிய போது எந்த நடிகர்களையுமே ஒத்துக்கலையாம். அதனால் அவரை அந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தனியாக நடித்தது காரணமும் இதுதான்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நந்தலாலா படத்தில் பாஸ்கர் மணி வேடத்தில் நடிக்க அவர் சுமார் 20 கிலோ வரைக்குமே எடையை குறைக்க வேண்டியிருந்துச்சு. 2012வது வருஷத்தில் வெளியான முகமூடி திரைப்படத்திற்காக பார்கீதம் பாடலை பாடியிருந்தார். இந்த பாடலுக்கான வரிகளையுமே அவரே எழுதினார். 2013வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஓநாயும் ஆட்டுக்குட்டியுங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்காக நடிகர், இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராக வேலை பார்த்துருக்காரு. 2017வது வருஷத்தில் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையிலிருந்து உத்வேகம் பெற்று மிஸ்கின் அவர்கள் துப்பறிவாளன்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தை இயக்கி எழுதினார். ஈவன் துப்பறிவாளன்ற ஒரு பாடலையுமே அவர் பாடி வரிகளையுமே எழுதினார். அதை தொடர்ந்து அடுத்த வருஷமே அவர் சவரக்கத்திங்கிற ஒரு தமிழ் படத்தில் மகேஸ்வரன்கிற ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறாரு. அவர் அந்த படத்துக்காக எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராகவுமே வேலை பார்க்குறாரு. மிஸ்கின் அவர்கள் 2011வது வருஷத்தில் யுத்தம் செய், 2012வது வருஷத்தில் முகமூடி, 2014வது வருஷத்தில் பிசாசு மற்றும் 2020வது வருஷத்தில் சைக்கோ இந்த மாதிரி பல படங்களை எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் அதை தொடர்ந்து 2021வது வருஷத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்திருப்பார். அதை தொடர்ந்து 2023வது வருஷத்தில் அவர் மாவீரன்கிற படத்தில் எம்என் ஜெயக்குடிங்கிற ஒரு கேரக்டருக்கு நடிச்சிருப்பார். அதே வருஷத்தில் அவர் லியோங்கிற படத்தில் 2023வது வருஷத்தில் தமிழ் திரைப்படத்தோட சண்முகம் வேடத்தில் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து அவருடைய நடிப்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டையுமே பெற்று தந்தார். மிஸ்கின் அவர்கள் 2019வது வருஷத்தில் காட்டுமரம், 2019வது வருஷத்தில் சூப்பர் டீலக்ஸ், 2023வது வருஷத்தில் ஆரியோ ஓகே பேபி உள்ளிட்ட சில தமிழ் படங்கள்லையுமே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருப்பார். மிஸ்கின் அவர்கள் தன்னுடைய பேரை ஒரு திரைப்படத்துறையில் தோன்றியதுக்கு அப்புறமா தன்னுடைய பேரை, அதாவது சண்முகராஜாங்கிற ஒரு நேமை மிஸ்கின்கிற பேருக்கு அவர் மாற்றிக்கிட்டாரு. அதை பொதுவான இடத்துல அனௌன்ஸும் பண்ணியிருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் திரைப்படத்துறைக்கு வரும்போது ஏற்கனவே பல பிரபலங்களோட பேரில் ராஜாங்கிற நேமு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், தன்னை யூனிக்காக காமிச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மிஸ்கின்கிற ஒரு பேரை தனித்துவமாக தேர்ந்தெடுத்திருக்காராம். மிஸ்கின்கிறவர் தன்னோட தனித்துவமான திரைப்பட தயாரிப்பு முறைக்கு பெயர் பெற்றவர். இவருடைய கதைகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு படத்தை பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம், இது மிஸ்கின் அவர்களுடைய படம் தானே. அதாவது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே அவர் அசால்ட்டாக எடுத்து அந்த ஒரு கதைகளை நிரப்பி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அதிக ஆழத்தோடு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடியதில் இவருக்கு திறமை அதிகம். அவருடைய படங்களில், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா இரக்கம், நகர்ப்புற ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தோட போராட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை மையமாக வச்சு தான் இவர் படத்தை உருவாக்குவார். அப்படிப்பட்ட மிஸ்கின் அவர்களுடைய படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நடித்ததில், அவர் டைரக்ஷன் பண்ணதுலேயே உங்களுக்கு எந்த மூவி பிடிக்குன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.